லெக்சர் நம்பர் என்ன? This is lecture number 19th lecture. Yeah, this is 19th lecture. Undergoing this 19th lecture. Okay, okay. இது 40. சரி, 19th lecture. ஓகேங்களா? ஸோ 19th lecture வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் லாஸ் ஆஃப் மோஷனில். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வெஜ்ஜு, அதாவது இன்க்ளைன்டு பிளேனு. ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கு, இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கு. இது வந்து டீட்டா அப்படிங்கிற ஆங்கிளில் இருக்குது. சரிங்களாப்பா? டீட்டா அப்படிங்கிற ஆங்கிளில் இருக்குது. இந்த வெஜ்ஜு வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஸ்மூத், திஸ் இஸ் ஸ்மூத், திஸ் இஸ் ஸ்மூத் சர்ஃபேஸ். ஸ்மூத் சர்ஃபேஸ்னால் கண்டிப்பாக இந்த பிளாக் வந்து ஸ்லைட் ஆகிடும். ஆனால் இந்த பிளாக் வந்து ஸ்லைட் ஆகாமல் இருக்கணும். ஓகே, டு பி பிளாக் அட் ரெஸ்ட், டு பி பிளாக் அட் ரெஸ்ட். ஸோ இந்த பிளாக் வந்து நமக்கு ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னா நமக்கு அக்சலரேஷன் ஆஃப் வெஜ்ஜு கேட்டாங்க. கரெக்டாப்பா? அக்சலரேஷன் ஆஃப் வெஜ்ஜு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் எவ்வளோ பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? நான் திரும்ப சொல்லியிருக்கேன், கிளாஸ் வரும்போது கண்டிப்பாக பார்த்துட்டு வரணும். சரி, இதை வந்து எந்த சைடு ஆக்சலரேட் பண்ணணும்னா நமக்கு இந்த சைடு ஆக்சலரேட் பண்ணாதான், இந்த சைடு ஆக்சலரேட் பண்ணாதான் நமக்கு சூடோ ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகும். அப்போ தான் அதை வந்து ஸ்லைட் ஆகிறத ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அந்த ஆக்சலரேஷன் நம்ம லாஸ்ட் கிளாஸில் நடத்திட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஃப்ரீ பாடி டயக்ராம்லாம் ட்ரா பண்ணி, சூடோ ஃபோர்ஸோட டயக்ராம் ட்ரா பண்ணி, நம்ம வந்து நான் இனிஷியல் ஃப்ரேம்லாம் எடுத்து நம்ம ட்ரா பண்ண அந்த ஆக்சலரேஷன் ஆஃப் வெஜ் எவ்வளோ இருக்கணும்னா g tan theta இருக்கணும் அப்படின்னு நம்ம நடத்தினோம். அது இல்லாமல் அந்த நார்மல் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கணும்னா mg/cos theta இருக்கணும். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கணும். ஐ வில் ரீகால் த செஷன் ஆல்சோ. ஓகே ஓகே, அது டெஸ்ட் பற்றி கேளுங்க. இப்போ லாஸ்ட்டாக கேளுங்க. டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் விக்னேஷ் ஆட்ட பேசுங்க. ஓகே, கிளாஸ் கவனிங்க. ஸோ இந்த ஆக்சலரேஷன் தான் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, இதே கொஸ்டின் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கேட்டிருக்காங்க. என்னன்னா, ஓகேங்களா, என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுதிக்கலாமா? அந்த மாஸ் வந்து ஃப்ரீ ஃபாலில் இருக்கணுமா? மாஸ் வந்து எப்படி இருக்கணும்ப்பா? ஃப்ரீ ஃபாலில் இருக்கணும்னா நமக்கு அந்த வெஜ்ஜு எவ்வளோ ஆக்சலரேட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னா இந்த கொஸ்டின் இருக்குல்ல, இதே கொஸ்டின் இது டிஃப்ரெண்டா, இது நமக்கு டீட்டா, இது நமக்கு ஸ்மூத் சர்ஃபேஸு, இது நமக்கு ஸ்மூத் சர்ஃபேஸு, இங்கே நமக்கு பிளாக் இருக்கு, பிளாக்கு. இந்த பிளாக் வந்து ஃப்ரீ ஃபாலில் இருக்கணும் அப்படின்னா இது எப்படி ஆக்சலரேட் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் வேணா நான் உங்களுக்கு தியரியா எழுதி காட்டுறேன். சரியா? இருக்கீங்களா? So a block of mass m, a block of, question எழுதிக்கலாம்ப்பா. A block of mass m, a block of mass m, so is resting on the block of mass m வந்து is a rest, testல first இருக்கா, resting on wedge, wedge மேல ரெஸ்ட்ல இருக்கு, wedge an angle theta, an angle theta angle ரெஸ்ட்ல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? the wedge is given, the wedge வந்து பாத்தீங்கன்னா the wedge is given, the wedge is given, wedge வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா wedge is given acceleration, wedge is given acceleration கொடுக்குறாங்க, acceleration a. சரிங்களா? எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா wedge வந்து acceleration கொடுத்தாங்கன்னா, சரிங்களாப்பா, acceleration கொடுக்குறாங்க என்ன டைரக்ஷன்னா டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு கொடுக்குறாங்கப்பா, டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடு வந்து இந்த வெஜ்ஜுக்கு வந்து ஆக்சலரேஷன் கொடுக்குறாங்க. அப்படி எது கொடுக்குறாங்கன்னா, ஓகேங்களா, ஆக்சலரேஷன் கொடுக்குறாங்க. வாட் இஸ் மினிமம் வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன்? எக்ஸ்டர்னல் மாஸ். வாட் இஸ் minimum value of acceleration? What is minimum value of acceleration? What is the minimum value of acceleration due to external agents, due to external agent, so that
மாஸ் m falls freely ஒன்றும் இல்லை, அந்த ஏ எவ்வளோன்னு கேட்குறாங்க. எவ்வளோ ஆக்சலரேஷன் லெஃப்ட் சைடில் கொடுத்தா அந்த மாஸ் எம் வந்து ஃப்ரீ ஃபாலில் இருக்கும். சிம்பிளாக தான் கொஸ்டின். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இந்த வெஜ்ஜை நம்ம எவ்வளோ ஆக்சலரேட் பண்ணால் அந்த மாஸ் வந்து ஃப்ரீ ஃபாலாக இருக்கும். போன வாட்டி அப்படின்னா அந்த வெஜ்ஜை எவ்வளோ ஆக்சலரேட் பண்ணால் அந்த பிளாக் ரெஸ்ட்டில் இருக்கும். இந்த பிளாக் ரெஸ்ட்டில் இருக்கும். இந்த வாட்டி பிளாக் வந்து ஃப்ரீ ஃபாலாக இருக்கணும். ஃப்ரீ ஃபாலாக இருக்கணும். நீங்கள் வெஜ்ஜுக்கு எவ்வளோ ஆக்சலரேஷன் கொடுக்கணும்? both are different question. Yeah, both are different question. Answer is G. No G. Answer இல்ல G. அப்பமா பார்க்கலாமா? சரி, எகைன் ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. நமக்கு தெரியாததா, நம்ம மந்திரம் தான். சரியா, நம்ம மந்திரத்தை போட்டுற வேண்டியதான். சரியா, இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஆக்சலரேஷன் ஆஃப் வெஜ் வந்து கேட்குறாங்க. அந்த மாஸ் வந்து என்ன ஆகணும்னா மாஸ் வந்து ஃபால்ஸ் ஃப்ரீலி. இதுதான் கொஸ்டின். இப்போ இந்த ஆக்சலரேஷன் என்ன? நீங்கள் வந்து இந்த சைடு ஆக்சலரேஷன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோப்பா. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இங்கே இருக்குல்ல, இதானே டீட்டா, இதானே வெஜ்ஜு, இதானே எம் பிளாக்கு. இப்போ நீங்கள் இந்த சைடு ஆக்சலரேட் பண்ணால் சூடோ ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகி அது என்ன கொண்டு வர பார்க்கும்? ரெஸ்ட்டுக்கு கொண்டு வர பார்க்கும். அப்போ நம்ம இந்த சைடு ஆக்சலரேட் பண்ணக்கூடாது. ஃப்ரீ ஃபால் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அப்போ ஃப்ரீ ஃபால் ஆகணும்னா கண்டிப்பாக அது எந்த பக்கம் வந்து ரெஸ்ட்டில் இருக்குமோ அதுக்கு ஆப்போசிட்டாக கொண்டு போகணும். கரெக்டாக? அப்போ தானே கீழே விழுகும், அப்போ தானே கீழே வரும். ஃபால்ஸ் கீழே விழுகணும். அப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கு ஆப்போசிட். அதனால தான் கொஸ்டின் அவனே கொடுத்துட்டான், பிரச்சனை இல்லை. அவனே கொடுத்துட்டான் பாரு. இந்த பிளாக் வந்து ஃப்ரீ ஃபால் ஆகணும்னா இந்த பக்கம் ஆக்சலேட் பண்ணணும், லெஃப்ட் சைடில் ஆக்சலேட் பண்ணணும். அந்த ஆக்சலேஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்போ நம்ம ஃப்ரீ ஃபால் டயக்ராம் வரைக்கும். அது என்ன சார் ஃப்ரீ ஃபால் அப்படின்னா என்னன்னாப்பா, நல்லா கவனிச்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஃப்ரீ ஃபால் அப்படின்னா இப்போ வந்து இந்த ஸ்லைட் ஆகிட்டு இருக்குல்ல, இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே ஸ்லைட் ஆகிட்டு இருக்குல்ல. யார் மேலே? இப்போ இந்த இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் மேலே ஸ்லைட் ஆகிட்டு இருக்குல்ல. ஃப்ரீ ஃபாலில் இருக்கணும் அப்படின்னா, சரிங்களாப்பா, ஃப்ரீ ஃபால். ஆமாம், எனக்கு ஃபுல்லாக கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். கிளாஸ் வந்து காலைல 10 to 5 எடுத்தேன்னா, அப்போ திரும்ப எடுக்கிறேன். 5 வரைக்கும் கிளாஸ் போச்சு. இங்கே இப்படி நம்ம எடுக்கிறோம்னா ஸ்லைட் ஆகுது அப்படின்னா, சரிங்களாப்பா, அப்படி ஸ்லைடா ஃப்ரீ ஃபால்னா கான்டாக்டே இருக்கக்கூடாது யாரு கூட. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபால். அந்த கான்டாக்ட் ஃபோர்ஸே இருக்கக்கூடாது. there is no contact force. அதாவது there is no perpendicular contact force. கான்டாக்ட்ல இருக்கக்கூடாது, அவ்வளோதான். there is no contact force. சரிங்களா? யாருக்கும் பிளாக்குக்கும் அண்ட் வெஜ்ஜுக்கும் இருக்கக்கூடாது. அப்பனா n வந்து 0வா இருக்கும். இதுதான் ஃப்ரீ ஃபாலோட மெயின் கண்டிஷன். அதுதான் ஃப்ரீ ஃபால் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே அதுதான். ஏன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபாலுக்கு அர்த்தமே அதுதான். n வந்து என்னவா இருக்கணும்ப்பா? 0வா இருக்கணும். இப்போ நம்ம ஃப்ரீ பாட் டயக்ராம் வரையணும். அப்போ என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் நம்ம பார்ப்போமா? ஸோ அந்த பிளாக்கு தான் சிஸ்டம். அப்போ நம்ம ஃப்ரீ பாட் டயக்ராம் வரைய போகிறோம். இந்த பக்கம் எப்பவும் போல தான் n, இதெல்லாம் டிஃபால்ட்டாக மைண்டில் இருக்கணுமே. n, இந்த பக்கம் mg கான்ஸ்டீட்டா, n 0 போட்டுருவோம், கவலைப்படாது. சரிங்களா? நான் இப்போ எந்த ஃப்ரேமில் உட்காந்துக்க போகிறேன்னா ஆக்சலரேட்டிங் ஃப்ரேமில். நம்ம என்ன ஃப்ரேம் பற்றி பார்க்குறோம்? நான் இனிஷியல் ஃப்ரேம்னா சூடோ ஃபோர்ஸ் வரணும். சூடோ ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்குன்னா ஆக்சலரேஷன் எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் சூடோ ஃபோர்ஸ் இருக்கும். இது இல்லாமல் இந்த பக்கம் பிடிச்சி இருக்கிறது mg sin θ. இதெல்லாம் நம்ம முன்னாடியே நடத்திருக்கோம், mg sin θ. இப்போ எனக்கு வந்து இந்த சூடோ ஃபோர்ஸ் வந்து டைரக்ஷன் நமக்கே தெரியுப்பா. ஏன்னா இது வந்து இன்க்ளைண்டுக்கும் ஹரிசாண்டலுக்கும் θ ஆங்கிள் இருக்கும். இன்க்ளைண்டுக்கும் ஹரிசாண்டல் அவ்வளோ ஃப்ரிக்ஷன் இல்லை. இது வந்து ஸ்மூத்தாக இருக்கிறதுனால ஃப்ரிக்ஷன் இல்லை, அவ்வளோதான். இது வந்து கான்டாக்டில் இருக்கிறதுனால, இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால. இது வந்து நமக்கு நான் இனிஷியல் ஃப்ரேமில் இருந்தால் சூடோ ஃபோர்ஸ் எந்த பக்கம் ஆக்சலரேட் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்டாக சூடோ ஃபோர்ஸ். இப்போ நீங்கள் இது 2 காம்பனண்ட் எடுத்துக்கலாமாப்பா? இது 2 காம்பனண்ட் எடுத்துக்கலாம். முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இந்த பக்கம் mg sin θ, நான் திரும்ப வரைஞ்சிக்கிறப்ப mg sin θ, இந்த பக்கம் n. இப்போ சூடோ ஃபோர்ஸ் இருந்துச்சுல்ல, இந்த சூடோ ஃபோர்ஸ் இங்கே θ ஆங்கிள் இருந்துச்சா? சூடோ ஃபோர்ஸு, சரிங்களா? இல்லை இதுதான் நான் திரும்ப அதான் எழுதுறேன்.
இதை நீங்கள் இங்கே கொண்டு போனீங்கன்னா என்ன வரும்? அப்போ என்ன காம்பனண்ட் வரும் நமக்கு? சூடோ ஃபோர்ஸோட சைன் டீட்டாவா? ஏன்னா டீட்டா டச்சில் இல்லை, அப்படின்னா சைன் டீட்டா. அதே சூடோ ஃபோர்ஸை நீங்கள் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? இங்கே இந்த டைரக்ஷனில் கொண்டு வந்தீங்கன்னா சூடோ ஃபோர்ஸு காஸ் டீட்டா. சூடோ ஃபோர்ஸு காஸ் டீட்டா. இந்த பக்கம் நமக்கு எம்ஜி, ஓகேங்களா? எம்ஜி காஸ் டீட்டா. சொல்றது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறப்பா. எகைன் ஐ எம் டிராயிங். இந்த பக்கம் என் ஃபோர்ஸு, இந்த பக்கம் எகைன் என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னா சூடோ ஃபோர்ஸு சைன் டீட்டா. சூடோ ஃபோர்ஸு சைன் டீட்டா. இந்த பக்கம் என்ன இருக்குன்னா எம்ஜி காஸ் டீட்டா. எம்ஜி காஸ் டீட்டா. இந்த பக்கம் எம்ஜி சைன் டீட்டா. எம்ஜி சைன் டீட்டா. இது இல்லாமல் சூடோ ஃபோர்ஸோட காஸ் டீட்டா. ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ நமக்கு தேவை என்ன தான் 0. அப்போ நம்ம இது வந்து ஐம் டேக்கிங் திஸ் டைரக்ஷன் ஆஸ் எக்ஸ் டைரக்ஷன், திஸ் டைரக்ஷன் ஆஸ் அ ஒய் டைரக்ஷன். அப்போ நமக்கு மாஸ் வந்து ஃப்ரீ ஃபாலில் இருக்குது அப்படின்னா முதல்ல இப்போ என்ன எழுதும்? எனக்கு இந்த எண்ணு தானே 0. அப்போ நான் ஒய் டைரக்ஷன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணாமா? ஏன்னா ஒய் டைரக்ஷன் ஆக்சலரேஷனே இல்லை, ஒய் டைரக்ஷன் ஆக்சலரேஷனே இல்லை. அப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணலாம்னா என்ன பண்ணுவீங்கப்பா? என் ப்ளஸ் எஃப்பி சைன் டீட்டா ப்ளஸ் ஒய் லாக்டர் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் லாக்டர் எம்ஜி காஸ் டீட்டா. இதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா மாஸ் இல்லைங்க, இது வரைக்கும் எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. ஸோ நம்ம வந்து நான் இனிஷியல் ஃப்ரேம்ல இருந்து எப்பவுமே ஆக்சலரேட் ஆனாலே என்ன பண்ணணும்னா நான் இனிஷியல் ஃப்ரேம் நம்ம எந்த பக்கம் ஸ்லைட் நம்ம இஷ்டம் தான்யா. கவினு லாஸ்ட் கிளாஸ் கவனிக்கலையா? அடிச்சு துவம்சம் பண்ண போறேன் கவினு. ப்ரீவியஸ் கிளாஸ்ல உள்ளதை வந்து கேட்டாலே நமக்கு என்ன வருதுன்னா கோவம் தான் வருது. ஏன்? ஆல்ரெடி சிலபஸ் லேட்டா போயிட்டு இருக்கு, நடத்தினதையே திரும்ப 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 திரும்ப. லாஸ்ட் கிளாஸ்லயே சொன்னா இல்லையா நீங்க எக்ஸ் ஒய் இப்படி வைக்கலன்னா கஷ்டமா இருக்கும்னு. சரி, அப்போ தட் ஃபோர் நமக்கு வந்து மாஸ் வந்து ஃபால்ஸ் ஃப்ரீலி, மாஸ் வந்து ஃபால்ஸ் ஃப்ரீலி அப்படின்னாலே என் என்ன போட்டோம்ப்பா? 0 போட்டோம். என்ன போட்டோம்னா 0 போட்டோம். அது இல்லாமல் சூடோ ஃபோர்ஸோட ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும், மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். யார் ஆக்சலரேட் ஆறா? வெஜ் தான் ஆக்சலரேட் ஆகுது. சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன இருக்குங்க? என் ப்ளஸ் எஃப்பி சைன் டீட்டா. இதெல்லாம் இருந்துச்சு, எஃப்பி சைன் டீட்டா ஈக்குவல் டு எம்ஜி காஸ் டீட்டா அப்படின்னு இருந்துச்சு. இப்போ நீங்கள் என்ன தாராளமாக 0 போட்டுக்கலாம். மாஸ் வந்து ஃப்ரீ ஃபால் இருக்கு. சூடோ ஃபோர்ஸாக மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் ஆஃப் வெஜ் சைன் டீட்டான்னு போட்டுக்கலாம். அப்போ ஈக்குவல் டு எம்ஜி காஸ் டீட்டான்னு வரும். எம்ஜி காஸ் டீட்டா. அப்போ நமக்கு மாஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ தட் ஃபோர் ஆக்சலரேஷன் ஆஃப் வெஜ் இஸ் ஈக்குவல் டு ஜி காஸ் டீட்டா பை சைன் டீட்டா. காஸ் டீட்டா பை சைன் டீட்டாங்கிறது காட் டீட்டா. அப்போ தட் ஃபோர் ஆக்சலரேஷன் ஆஃப் வெஜ் எவ்வளோ இருக்கணும்னா ஜி காட் டீட்டா இருக்கும். ஜி காட் டீட்டா. டேன் டீட்டா எதுக்குன்னா அது ரெஸ்ட்ல இருக்கிறதுக்கு. காட் டீட்டா எதுக்குன்னா இந்த ஆக்சலரேஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா if you give this acceleration, நீங்க வந்து if you give this acceleration to wedge, this acceleration to wedge நீங்க கொடுத்தீங்கன்னா அப்படின்னா வெஜ்ஜுக்கு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிளாக் வந்து ஃபால்ஸ் ஃப்ரீலி. ஆனால் என்ன டைரக்ஷன்ல கொடுக்கணும்? நீங்க லெஃப்ட் டைரக்ஷன்ல கொடுக்கணும். லெஃப்ட் வேர்ல்ட் இந்த பக்கம் இருந்தா டயக்ராம் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா இந்த பக்கம், ஓகேவா? இந்த பக்கம் கொடுத்தாதான் உங்களுக்கு என்ன ஆகும்? சூடோ ஃபோர்ஸே தள்ளி விட்டுரும் போல, ரீஃபால் கான்டாக்டை குறைக்கும். இந்த கான்டாக்டை எடுக்கணும்ல, கான்டாக்டை எடுக்கணும்னா நீங்க ஆப்போசிட்டா ஆக்சிலேட் பண்ணணும். ஓகேவா? ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியரா? சப்போஸ் டயக்ராம் இப்படி கொடுத்துருக்காங்க, இப்படி இருக்கு அப்படின்னா இப்படி இருக்குன்னா இந்த பக்கம் ஆக்சிலேட் பண்ணணும். ஓகேவா? இப்படி இருந்துச்சுன்னா அப்பதான் நமக்கு இந்த பக்கம் ஆக்சிலேட் பண்ணா சூடோ ஃபோர்ஸ் இருக்கும். அவ்வளவுதான், முடிச்சுப்பா. ஓகே, சரி. இப்போ ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின் ஒன்று பார்க்க போறோம். ஹெச்சிசி வர்மா புக் எழுதிட்டீங்களா? அப்போ நீங்க ரிசல்ட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க.
ஃப்ரீ பார் டயக்ராம் வரையணும், அதெல்லாம் எதுவுமே அவசியம் இல்லை. சீரியஸா யூ டேக் ஒன்லி ரிசல்ட். ஸ்மூத் சர்ஃபேஸில் அந்த பிளாக் வந்து ஃப்ரீ ஃபாலாக விழுகணும் அப்படின்னா யூ டேக் த ரிசல்ட். என்ன ரிசல்ட்? ஜி காட்டிட்டான். அது ரெஸ்ட்ல இருக்கணும்னா ஜி டாண்டிட்டா. அவ்வளோதான், அவ்வளோதான். நம்ம டைம் எடுத்துக்கணும், ரொம்ப டைம் எடுத்துக்கணும். ஏன்? சரியா? இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஞான கொஸ்டின். இந்த இன்க்ளைன்டு பிளாக் இங்க இருக்கு, ஒரு டேபிள். பார்க்க தான் பெரிய கொஸ்டினா இருக்கும் கொஸ்டின். டேபிள், இது மேல வெஜ் இருக்கு, இந்த ஆங்கிள் தீட்டா, இது வந்து ஸ்மூத்து, இதுவும் ஸ்மூத்து, இதுவும் ஸ்மூத்து, இது மேல ஒரு பிளாக்கு. இதை வந்து நம்ம கட்டி அதை வந்து ஒரு பிளாக்ல தொங்க விட்டுருங்க. ஓகேவா? இது வந்து எம். எல்லா மாசையும் கேர்ஃபுல்லா போடணும். இது எம் டேஷ், இது ஸ்மால் எம், இது ஸ்மால் எம். இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் கொஸ்டின் ஞாபகம் இருக்குடா. ஃபைண்ட் த மாஸ் ஆஃப் த பிளாக். திஸ் இஸ் த பிளாக். யூ டேக் திஸ் இஸ், பேர் கூட கொடுத்துக்கலாமா? ஏ பிளாக். இது வெஜ், இது பி பிளாக். ஃபைண்ட் த மாஸ் ஆஃப் பிளாக் ஏ. Find the mass of block A so that block B on wedge. Block B on wedge எப்படி இருக்கணும்? block B on wedge வந்து எப்படி இருக்கணும்னா, to be block, அந்த block வந்து எப்படி இருக்கணும்னா remains at rest. block B on wedge வந்து எப்படி இருக்கணும்னாப்பா, is restler with respect to wedge. ரெஸ்ட்ல இருக்கணும். அப்படின்னா எனக்கு மாஸ் ஆஃப் த பிளாக் ஏ என்ன? நம்ம கொஸ்டின் என்னன்னா, எம் இருக்குல்ல, மாஸ் ஆஃப் பிளாக், இதுதான் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும். எதுக்கு அப்படின்னா அது ரெஸ்ட்ல. மிஸ்டர் காக்க அன்பு செல்வனே, அதெல்லாம் நம்ம கிளாஸ் முன்னாடியே சொல்லியாச்சு. கிளாஸ் டெய்லி கிளாஸ் வரும், கிளாஸை மிஸ் பண்ணக்கூடாது. கிளாஸ் நோட்ஸை வந்து படிக்கணும். சரியா? கிளாஸ் நோட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயர் இம்பார்ட்டன்ட். திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணணும். சரிங்களா? கேள்வி கேட்காம எஃபோர்ட் போட்டுட்டே இருக்கும். எஃபோர்ட் போடுறதுக்கு மட்டும் கேள்வி கேட்காது. டெய்லி கிளாஸ் வாங்க, டெய்லி கிளாஸ் நல்லா கவனிங்க. சரி பாப்போமா? மாஸ் ஆஃப் த பிளாக் நல்லா கவனிச்சுங்க. மாஸ் ஆஃப், கடைசியாக கேள்வி அன்பு சொல்லணும், நான் தெளிவாக சொல்கிறேன். மாஸ் ஆஃப் த பிளாக் எவ்வளோ? எது ரெஸ்ட்ல இருக்கு? இந்த எம் வந்து ரெஸ்ட்ல இருக்கணும் ஆன் வெஜ் மேல. ரெஸ்ட், அந்த ரெஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு வெஜ். ஏன்னா வெஜ்ஜை பொறுத்து அது ரெஸ்ட்ல இருக்கும். ஓகேங்களா? அப்படி நீங்க எவ்வளவு மாசம் இங்க தொங்க போடணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. பார்க்க தான் என்ன சார் இவங்க எப்படி கேட்டிருக்காங்க, ஒரு வெஜ்ஜே பெருசு, வெஜ் மேல பிளாக் வச்சிருக்கான், அதை வேற புள்ளியில கண்டு போயிருக்கான், அதை வேற டேபிள்ல வச்சிருக்கான், அதை வேற பிளாக்ல கண்டு பண்ணியிருக்கான், என்ன சார் இவங்க அப்படின்னா, அப்படிலாம் இல்லை. நம்ம கிட்டதான் மந்திரம் இருக்கு. என்ன மந்திரம்னா ஸ்டூடெண்ட்ஸ், நீ யோசிச்சு பாரு. எனக்கு வந்து அந்த பிளாக் இருக்குல்ல, அந்த பிளாக் பி வந்து ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னா எனக்கு வெஜ் எவ்வளோப்பா ஆக்சலரேட் ஆகணும்? வெஜ்ஜோட ஆக்சலரேஷன் எவ்வளோப்பா இருக்கணும் சொல்லுங்க பார்ப்போம் வேகமா. பிளாக் பி வந்து ரெஸ்ட்ல இருக்கணும்னா அந்த வெஜ் வெரி குட், வெரி குட். ஜி டேண்டிட்டா இருக்கணும். இல்லை இப்போதான்டா போட்டேன். இந்த வெஜ் வந்து எவ்வளோ ஆக்சலரேட் ஆகணும் அப்படின்னா, சரிங்களா, அந்த வெஜ்ஜோட ஆக்சலரேஷன் எவ்வளோ இருக்கணும்னா ஜி டேண்டிட்டா இருக்கணும். இந்த ஜி டேண்டிட், இந்த ஆக்சலரேஷனை யார் கொடுப்பாங்க அப்படின்னா, அப்போ அந்த வெஜ்ஜை இழுக்கணும்ல, அந்த வெஜ்ஜை இழுத்தா தானே ஆக்சலரேஷன். அது யாரு வந்தா, இதுதான் given by weight of block A. கரெக்டா? அப்போ இந்த வெஜ் வந்து நமக்கு எவ்வளோ ஆக்சலரேட் ஆகணும்னு நமக்கு தெரியும். இந்த ஆக்சலரேஷனை கொடுக்குற ஆள் யாருன்னா இவன் மட்டும்தான். கரெக்டா? இவன் மட்டும் தானே கொடுக்க முடியும். சரிங்களா? சரி, அப்ப நமக்கு என்ன வரும்னா பண்ணிக்கலாமா,
அப்போ நமக்கு தெரியும் மந்திரம் ஆக்சலரேஷன் எவ்வளோ இருக்கணும்னா யாரோட ஆக்சலரேஷன் ஆஃப் சிஸ்டம். யார் சிஸ்டம் இங்கே அப்படின்னா அந்த எம் டேஷு அண்டு அந்த எம் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஆக்சலரேட் ஆகும். அப்போ அதை சேர்ந்துனா எப்படி எடுத்தோம்? இங்கே பாரு, இப்படி இருக்காப்பா, இப்படி சேர்ந்து ஆக்சலரேட் ஆகணும். ஆனால் இது ஸ்லைட் ஆகக்கூடாது. இவங்கெல்லாம் மூவ் ஆகணும், ஆனால் ஸ்லைட் இவர் இருக்கால வெள்ளை வந்து கருப்புல வந்து ஸ்லைட் ஆகாம மூவ் ஆகணும். எவ்வளோ ஆக்சலரேட் ஆகணும் அப்படின்னா சரிங்களாப்பா, நமக்கு எவ்வளோ ஆக்சலரேட் ஆகணும்? ஜி டேண்டிட்டா. இவன் இதுல சிஸ்டம் வந்து அது மட்டும் கிடையாது. ஏன்னா இந்த புள்ளியோட கனெக்ட் ஆயிருக்கா இது. இங்கே பாரு, இது வந்து இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங், அப்படி போடு. இது ஸ்ட்ரிங் வந்து இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங். அது சரி, இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்கா இருக்கணும் அப்படின்னா இது எவ்வளோ ஆக்சலரேட் ஆகணுமோ அதே ஆக்சலரேஷன் தான் இது இருக்கணும். கரெக்டா? ஏன்னா இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்ல 2 பேருமே கனெக்டா இருக்காங்க. அப்பனா இந்த ஆள் இருக்கான்ல, இந்த ஆளும் இவனும் ஒரே ஆக்சலரேஷன், ஏன்னா ஒரே ஸ்ட்ரிங்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப நமக்கு ஆக்சலரேஷன் சேமா இருந்தா அவங்கள ஒரே குடும்பம் ஆக்கிடலாம். ஒரே குடும்பம்னா ஒரே சிஸ்டமா தூக்கி போட்டுடலாம். அப்ப இந்த எம் டேஷு எம்மு இந்த எம்மு இவங்கெல்லாம் ஒரே சிஸ்டம், ஏன்னா ஒரே ஆக்சலரேஷன். சரியா? அப்போ ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்னன்னா நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அதாவது நெட் டிரைவிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். நெட் டிரைவிங் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். நெட் டிரைவிங் ஃபோர்ஸ் யாருன்னா யாருமே இல்லை. இங்கே பாரு, நல்லா கவனிச்சு பாரு, இங்கே ஃப்ரிக்ஷன் கிடையாது. அப்போ பிடிச்சி இழுக்கிற ஒரே ஆளு இந்த ஏயோட வெயிட் மட்டும்தான். அவன் தான் டிரைவிங் ஃபோர்ஸ். ரொம்ப சிம்பிள், எம்ஜி டிவைடட் பை டோட்டல் மாஸ். டோட்டல் மாஸ் எம் + எம் டேஷ். இது எவ்வளோ இருக்கணும்னா ஜி டேண்டிடா இருக்கணும். எவ்வளோ இருக்கணும்ப்பா? ஜி டேண்டிடா இருக்கணும். அது சரி, இதுல இருந்து எம் கண்டுபிடிச்சிடணும். அப்போ என்ன பண்ணிடலாம்னா எம்ஜி ஈக்குவல் டு எம் + எம் டேஷ் இன்டூ ஜி டேண்டிடா. நீ என்ன பண்ண, உனக்கு எம் தேவைங்கிறதால எம்எல்லாம் ஒரு சைடு எடுத்துட்டு போயிடும், எம்எல்லாம் ஒரு சைடு தூக்கிட்டு போயிடும். அப்போ எம்ஜி இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் உள்ள எம்ஜி டேண்டிடா இருக்குல்லப்பா, அந்த பக்கம் கொண்டு போயிடும். அப்போ எம்ஜி டேண்டிடான்னு வரும். அந்த பக்கம் உள்ளது எம் + எம் டேஷ் ஜி டேண்டிடான். எனக்கு என்ன தேவைன்னா எம் தான் தேவை. இப்போ எம்மை காமனாக எடுத்துட்டேன்னா ஜி 1 - அப்படிதானப்பா. இப்போ ஜியோட கேன்சல் பண்ணி விடலாமேப்பா. ஏப்பா ஜியை தூக்கிக்கிட்டே வரும், ஜியோட கேன்சல் பண்ணி விட்டுலாம்ல, ஜியை தூக்கிக்கிட்டே வருமே. இந்த ஜியை தூக்கி விட்டீங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த எம்மு இந்த பக்கம் கொண்டு வந்தால் எம் டேண்டிட்டான்னு வரும். பேலன்ஸ் அந்த பக்கம் என்ன இருக்குன்னா எம் ஸ்மால் எம்மு + எம் டேஷு இன்டூ டேண்டிட்டான். இடமே பற்ற மாட்டேன், இது இடமே. ஸ்மால் எம்மு + எம் டேஷு டேண்டிட்டான். நமக்கு தேவை இந்த எம் தான். எம்மை காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1 - டேண்டிட்டான் வரும். 1 - டேண்டிட்டா ஈக்குவல் டு again ஸ்மால் எம் + எம் டேஷு டேண்டிட்டா. அப்போ தட்ஃபார் எனக்கு தேவை எம் தான். தட்ஃபார் எம் இஸ் ஈக்குவல் டு எம் + எம் டேஷ் டேண்டிட்டா பை 1 - டேண்டிட்டா. இவ்வளோ மாசை நீங்கள் தொங்க போட்டிங்கன்னா அந்த பிளாக் விழுகாது, குட்டி பிளாக் விழுகாது. இவ்வளோ மாசம் நீங்கள் தொங்க போட்டிங்கன்னா குட்டி பிளாக் விழுகாது. ஜி எப்படிப்பா காட்டிட்டா? டிபாஸ்ட்ரி மாஸ் வந்து ஃப்ரீ ஃபால்ல இருக்கனால தான் காட்டிட்டா. மாஸ் ரெஸ்ட்ல இருக்கணும் கொடுத்துருக்காங்க தீபாஸ்ரீ. ஓகேவா தீபாஸ்ரீ? ஒரே சிஸ்டம் ஒரே குடும்பமா எடுக்கும்போது ஸ்ட்ரிங்கையும் சிஸ்டமா எடுப்பீங்க. அப்போ ஸ்ட்ரிங்கு கொடுக்குற ஃபோர்ஸ் எடுக்கக்கூடாது. யூ டேக் ஸ்ட்ரிங் ஆல்சோ. ஸ்ட்ரிங்கோட மாஸ் ஏன் சார் போடல? ஸ்ட்ரிங்குக்கு மாஸ் கிடையாது. எப்படி? நீ மட்டும் என்னைய ஃபாலோ பண்ணிட்டு சொல்றதெல்லாம் கரெக்டா ஒரு தடவை பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கீங்க, நீ என்னைய விட டாப்ல போயிடுவ. சீரியஸா. நீ வந்து கிளாஸ் அப்போ தான் படிப்பேன், கிளாஸ் அப்போ சும்மா வந்து நோட்ஸ் எழுத வேண்டாம், ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். சீரியஸா ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
நீ மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வா, நீ வந்து உண்மையிலே நான் சொல்றேன், என்னை விட நீ சூப்பரா சம்பளம் ஆச்சு. சரிங்களாப்பா? அப்போ எல்லாத்துக்கும் இந்த அடிக்கல் போட்டவன் யார் தெரியுமா? மந்திரம் தான். திஸ் மந்திரம் தான். இந்த மந்திரம் தான் எனக்கு ஆகணுமே. இப்போ இதுல எனக்கு வந்து எவன் இழுக்கிறான் அப்படின்னு எனக்கு தெரியும். அது எவ்வளோ ஆக்சலரேஷன் இருந்தா அது வந்து எனக்கு வந்து அது ரெஸ்ட்ல இருக்கணும்னு எனக்கு தெரியும். இவ்வளவுதான் கான்செப்டே. கான்செப்டை பிடிச்சேன், அம்மா போட்டேன், முடிஞ்சு போச்சு. சூப்பரான கொஸ்டின். நம்ம படிச்சதை அப்படியே அப்ளை பண்ண மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? புரிஞ்சவங்களாம் கை தூக்கலாம். சரி, ஓகே, நம்பிட்டுதான். அது இது முடிஞ்சு போச்சா? அடுத்த கொஸ்டின் அதை விட அருமையாகும். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, சரியா, இந்த அடுத்த கொஸ்டின் சரியா, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, கவின் என்ன கேட்குறாப்புலன்னா, சூடோ ஃபோர்ஸ் ஏன் ஆக்சலேஷனுக்கு ஆப்போசிட்டாக எடுக்கிறீங்கன்னு கேட்குறாரு. கவின் ரொம்ப சிம்பிள் கவின். சரியா, நீ என்ன பண்ணு, உன் கையில் வந்து ஒரு பால் வச்சு இப்படி தொங்க போட்டுக்க கவின். உன் கையில் இதை பிடிச்சிக்கோ. சரியா, வேகமாக இந்த பக்கம் மூவ் ஆனினா இது இந்த பக்கம் போகுதா இல்லையான்னு மட்டும் பாரு கவின். கண்டிப்பாக ஆப்போசிட்டில் போகும். அதான் நான் சொன்னனே கவினே, காரில் வந்து ஒரு பொம்மை தொங்கிட்டு இருக்கு, காரு முன்னாடி போனால் பொம்மை பின்னாடி போகணும். திஸ் இஸ் வெரி ஈஸி. ரொம்ப யோசிக்க வேணாம் கவினு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன கொஸ்டின், சம கொஸ்டின் இது நமக்கு ப்ரிசம் கூட சம்டைம் வந்து சொல்றாங்க. இந்த வெஜ் இருக்குல்லப்பா, இந்த வெஜ்ஜை என்ன சொல்றாங்கன்னா வெஜ்ஜுன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த வெஜ் நான்வெஜ்னாலடா. இந்த வெஜ்ஜு ப்ரிசம் இல்லைன்னா இன்க்ளைன்டு சர்ஃபேஸ். இன்க்ளைன்டு சர்ஃபேஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரில் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. ஓகேங்களா? திஸ் இஸ் த ரஃப் ஃப்ளோர். திஸ் இஸ் ரஃப் ஃப்ளோர். ஓகே, இப்போ கொஸ்டின் பாரு, எழுதிக்கிறீங்களா? என்ன கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா, இங்க ஒரு பிளாக் இருக்கு, இங்க ஒரு பிளாக், இங்க ஒரு பிளாக் இருக்கு. இந்த பிளாக் வந்து M. ஓகேவா? இது வந்து ஸ்மூத். இது வந்து ஸ்மூத். இப்போ என்ன சொல்றாங்க, a body, கொஸ்டின் எடுக்கலாமா, a body of mass is coming down. அதான் இந்த பாடி, this is the body. The body of mass M is coming down. கீழே வந்து கொண்டிருக்கிறது. coming down the inclined plane. inclined planeக்கு கீழே வந்துட்டு இருக்கு. அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது if prism என்ன ஆகக்கூடாதுன்னா, if prism does not move, prism வந்து மூவ் ஆகக்கூடாதான். prism மூவ் ஆகுதான். சரி விடு. prism does not move. prism வந்து மூவ் ஆகக்கூடாதுன்னா then find the frictional force. find the frictional force between prism and rough floor. This is the question. Okay pa? Clear? வாய்ஸ் கம்மியா இருக்கா? ஃப்ளோவா இருக்கா? கிளியரா இருக்காமா? வேற வாய்ஸ் ரொம்ப கிளியரா இருக்கா? கரெக்டா இருக்காமா? வாய்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, சூப்பர். கொஸ்டின் பாருங்கப்பா, என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, இதுல இங்க அவன் என்ன சொல்றான் பாரு, இங்க பாரியா, இங்க பத்தியா இல்லையா? அவன் என்ன சொல்றான்னா, இது கேள்வி. இவன் என்ன சொல்றான்னா, இந்த விழா கேட்டு இங்க பாரு,
இந்த பிளாக் இருக்குல்ல, இந்த பிளாக் வந்து கம்மிங் டவுனா, இது கம்மிங் டவுன்ல இருக்கும்போது, இந்த பிளாக் வந்து கம்மிங் டவுன்ல இருக்கும்போது, கீழே வந்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்மூத்தா கம்மிங் டவுன்ல இருக்கும்போது இந்த பிரிசம் வந்து மூவ் ஆகக்கூடாது. இந்த கருப்பு இந்த பிரிசம் இவன் மூவ் ஆகக்கூடாதுன்னா, இந்த எனக்கு ஒரு டவுட்யா, ஏன் சார் இந்த பிளாக் கீழே வர்றதுனால இது மூவ் ஆகுதா? அப்படிதானப்பா. இப்போ வந்து அவன் என்ன சொல்றான்னா, ஸ்மூத் ஃப்ளோரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மூவ் ஆகுங்கிறாங்க. எது இந்த பிரிசம் வந்து மூவ் ஆகுறாங்க. அப்போ அதனால தான் நாங்கள் ரஃப் ஃப்ளோர் போட்டிருக்கோம். அப்போ ரஃப் ஃப்ளோர் போட்டிருக்கோம்ல, அப்போ அது மூவ் ஆகாது. அப்போ எவ்வளோ ஃப்ரிக்ஷன் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உனக்கு என்ன மைண்டில் ஓடும், என்ன என்ன சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஏன்னா இது வந்து கீழே வரும்போது இது மூவ் ஆகுதான். எப்படி சார்? அது எந்த ஃபோர்ஸ்னால அந்த ப்ரிசம் வந்து மூவ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க? ஏப்பா அது எப்படிப்பா அந்த பிளாக் வந்து கீழே வருது, கீழே வந்துட்டு இருக்கும்போது அந்த ப்ரிசம் மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அதை மூவ் பண்ண வைக்கும்? அந்த ஃபோர்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபோர்ஸ் தான், அந்த ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக ஃப்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா ப்ரிசம் மூவ் ஆகும். ஸோ எந்த ஃபோர்ஸ் வந்து அதை மூவ் பண்ண வச்சிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த ஃபோர்ஸ் வந்து அதை வந்து மூவ் பண்ண வச்சிருக்கும்? வெரி இன்ட்ரெஸ்டிங் தட் ஃபோர்ஸ். எவன் வந்து அந்த பிரிசமை தள்ளி பார்த்துருக்கான், எவன்டா அவன், அவனை கண்டுபிடிக்கணும். அவனை தட் காயை தூக்கணும். தட் காயை தூக்கணும். தட் காயை தூக்கணும்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். சரியாப்பா? ஸோ என்ன ஃபோர்ஸ் வந்து, ஸோ தட் guy who push the prism. யாரா எவன்டா, யாரா அவன்? who push the prism அப்படின்னா, அப்போ நம்ம ப்ரிசமுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். ஐம் டேக்கிங் ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் ப்ரிசம். இந்த பிளாக்குக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்ச காலம் போய் சென்ட்ராஸு, சரியா? இப்போ ப்ரிசமுக்கே ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிற மாதிரி காலம் வந்துருச்சு. ப்ரிசம் தான் நமக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம். ப்ரிசம் தான் இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் ப்ரிசமுக்கு வரைய போகிறோம். ஏன்னா அவனை தான் இவனும் தள்ளுறான். ஹூ புஷ் ஹூ கண்டுபிடிக்கணும். எவன்டா பார்த்தா சார், முதல்ல இவனுக்கு மாஸ் இருக்கு சார். அவனுக்கு மாஸ் இருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகே, இவன் வந்து எக்ஸில் தள்ள போகிறது இல்லைல்ல, இவனை விட்டுடலாம், இந்த எம்ஜியை விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து இவன் வந்து கான்டாக்டில் இருக்கான் சார். ஃப்ளோரில் கான்டாக்ட் இருக்கு, ஃப்ளோரில் வந்து கான்டாக்டில் இருக்கனால ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். இவனும் ஒயில இருக்கான், இவனும் தள்ளுறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு கிடையாது. இவன் வந்து யாருன்னா, ப்ரிசம் மேலே யார் கொடுக்கறதுன்னா ஃப்ளோர் கொடுக்கறது. இது வந்து ஓகே, இது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. யார் கொடுக்கறதுன்னா ப்ரிசம் மேலே எர்த்து கொடுக்கறது. இது ஓகே, இது வந்து ஒய் டைரக்ஷன். ஓகே, இது வந்து ஒய் டைரக்ஷன். எக்ஸ் டைரக்ஷன் அப்சர்வ் பண்ணுவோம். ஏன்னா எக்ஸில் தான் தள்ள பார்க்குறாங்க எவனோ ஒருத்தன், அவனை முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போனா ஒய் எக்ஸ் டைரக்ஷனை வேணால் நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சோம், சரிங்களா? எக்ஸ் டைரக்ஷன். அப்போ மாஸ் எர்த்து, இதுக்கு இந்த ப்ரிசமுக்கு வந்து மாஸ் இருக்கிறதுனால, இந்த ப்ரிசமுக்கு மாஸ் இருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த ப்ரிசமுக்கு வந்து ஃப்ளோரில் கான்டாக்ட் இருக்கிறதுனால நார்மல் ஃபோர்ஸு. இது இல்லாமல் இன்னொரு ஃபோர்ஸும் இருக்கும் தான், அது எக்ஸ் டைரக்ஷன் வரும் இல்லையா? அது எக்ஸ் டைரக்ஷனுக்கு வந்துடும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்போ யாருன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தியா இல்லையா, இந்த இடத்துலையும் கான்டாக்ட் இருக்கா, இந்த இடத்துலையும் கான்டாக்ட் இருக்கா? யாரோட கான்டாக்ட்? யாரோட கான்டாக்ட்? இது வந்து பிளாக்கோட கான்டாக்ட். இப்போ நல்லா கவனிங்க, ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும்னா, இப்போ இந்த ப்ரிசம் வந்து இந்த பக்கம் மூவ் ஆச்சுன்னா ஃப்ரிக்ஷன் இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் காப்பாற்றிடும். இல்லை ப்ரிசம் இந்த பக்கம் ஃபார்வர்டில் மூவ் ஆச்சுன்னா ஃப்ரிக்ஷன் காப்பாற்றிடும். அப்போ அந்த புஷிங் டைரக்ஷனை கண்டுபிடிக்கணும். புஷிங் டைரக்ஷனை கண்டுபிடிச்சிட்டா ஃப்ரிக்ஷனை போட்டு விட்டுலாம். அதனால் எடுத்தோடனே ஃப்ரிக்ஷனை போட வேணாம். இந்த இடத்துல நம்ம கான்டாக்டில் இருக்கிற 2 கான்டாக்ட் ஃபோர்ஸ் வரும். ஒன்று நார்மல் கான்டாக்ட், நான் அதை போட்டுட்டேன். இந்த நார்மல் ஃப்ளோரோட நார்மல் கான்டாக்ட் போட்டுட்டேன். இப்போ ஃப்ளோர் கொடுக்குற ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தான் எனக்கு தெரியணுமே. ஃப்ளோர் கொடுக்குற ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அது எந்த டைரக்ஷன் தெரியல, எனக்கு எந்த டைரக்ஷனில் தள்ளுறாங்கன்னு தெரியல. அப்போ யாருன்னு பார்த்தா இங்கே பாருப்பா, இந்த பிளாக் ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். நம்ம வந்து இந்த பிளாக் இருக்குல்ல எம், இந்த குட்டி பிளாக் எம், இவன் மேலே என்னங்கிற ஃபோர்ஸை யார் கொடுத்தா? இது யார் கொடுத்தா அப்படின்னா ப்ரிசம் தான் கொடுத்துச்சு. ப்ரிசம் தான் கான்டாக்டில், ப்ரிசம்ல தான் கான்டாக்டில் இருந்துச்சு, ப்ரிசம் தான் கான்டாக்டில் இருந்துச்சு. இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோர்ஸை கொடுத்தான், இவன் தான் நார்மல் ஃபோர்ஸை கொடுத்தது.
அவன் சும்மா இருப்பானா? இவன் இந்த பிளாக்கும் என்ன பண்ணிருக்குன்னா, என்னையே வாடா தள்ளுற இருடா அப்படின்னு இவன் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பான். ஆக்ஷன் ரியாக்ஷன் என்ன. அப்ப இவன் வந்து ஒரு எண்ணெய் கொடுத்துருக்கான். இவன் என்ன டைரக்ஷன்ல கொடுத்தானோ அப்படியே ஆப்போசிட்டா பாரபட்சமே பார்க்காம அவன் கொடுத்துருப்பான். இவன் யார் கொடுத்தது? இந்த எண் யார் கொடுத்ததுன்னா பிரிசம் மேல பிளாக் கொடுத்தது. இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இருக்குமா சார்னா இல்லை, ஏன்னா அது ஸ்மூத்து, அப்போ ஃப்ரிக்ஷன் இருக்காது. அவ்வளோதான். இப்போ எனக்கு தெரிஞ்சு இவன் தாயா தள்ள பார்த்துருக்கான். அப்போ அவனை என்ன பண்ணணும்னா கரெக்டாக வரையணும் நம்ம. இந்த பக்கம் டீட்டாவா, இந்த பக்கம் எண் இருக்கா, இது எண் வந்து கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலராக. நம்ம இங்கே ஒரு இன்க்ளைன்டு லைன் ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சா நமக்கு தெரியும் இன்க்ளைண்டுக்கும் ஹரிசாண்டலுக்கும் டீட்டா. அப்போ இந்த இன்க்ளைண்டுக்கும் ஹரிசாண்டலுக்கும் டீட்டாவாப்பா, இது டீட்டா. இது வந்து எவ்வளோ வரும் நமக்கு மொத்தமாக 90யா? 90ல் டீட்டா போச்சுன்னா இது 90 மைனஸ் டீட்டா. அது சரி பகுத்தச்சா. திஸ் ஆங்கிள் இஸ் 90 மைனஸ் டீட்டா. அப்போ நமக்கு இன்க்ளைண்டாக இருக்குது, காம்பவுண்ட் பிரிச்சிடலாம். இப்போ இந்த எண் வந்து எவ்வளோ ஆங்கிளில் ஹரிசாண்டல். ஏன் சார் ஹரிசாண்டலில் பார்க்குறீங்க? சார் ப்ரிசம் ஹரிசாண்டலாக மூவ் பண்ணுறவன் தான் எனக்கு வேணும். ஓ, திஸ் ஆங்கிள் 90 மைனஸ் டீட்டா. அப்போ இது 90 மைனஸ் டீட்டானா இன்னும் இந்த பக்கம் டீட்டா கொண்டு போயிடலாம் போலையே. ஏப்பா இங்கே ஒரு லைனை போட்டு இவனு டீட்டா ஆக்கிடலாம் போலையே. அப்படிதானப்பா? அப்படிதானே? இந்த டைரக்ஷனில் இந்த டாட்டரில் 2 டாட்டர் லைன் வரைஞ்சிருக்கல, அது ரெண்டுக்குமே 90 மைனஸ் டீட்டானா இது டீட்டா. இன்னும் சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. இப்போ பாரு எப்படி. இப்போ வந்து இந்த எண் வந்து இந்த டைரக்ஷனில் நமக்கு டீட்டா ஆங்கிளில் மேக் பண்ணுதா. அப்போ 2 காம்போனண்ட் வருமா? டீட்டா எதில் டச்சில் இருக்கோ, டீட்டா டச்சில் இருக்கிறது என் காஸ் டீட்டா. அப்போ டீட்டா வந்து பார்த்தீங்கன்னா டச்சில் இல்லாத இந்த சைடு வந்து என்னது? என் சைன் டீட்டா. இந்த ஆளு தான். ஒயில விட்டுரு, ஒயில தான் தள்ள போறது இல்லை. ஒயில வந்து ப்ரெஸ் தான் பண்ண போகுது. இது வந்து இந்த ஃபோர்ஸ் ப்ரெஸ் தான் பண்ண போகுது. இவன் தாயா தள்ளுறான் பிரிசம். அது எந்த பக்கம் தள்ளுறான்? மைனஸ் எக்ஸ்ல தள்ளுறான். புரியுதா? இந்த எண்ணோட காம்போனண்ட் தான் இந்த பிளாக் வந்து கம்மிங் டவுன்ல இருக்கும்போது இந்த எண்ணோட காம்போனண்ட் இந்த என் சைன் டீட்டா தான் அந்த பிரிசமை புஷ் பண்ணுது. பிரிசமை புஷ் பண்றது யாருன்னா கண்டுபிடிச்சிட்டேன், அந்த காய் கண்டுபிடிச்சிட்டேன், என் சைன் டீட்டா. இவன் தான் புஷ் பண்றான். இவன் புஷ் பண்றானா அப்போ ஃப்ரிக்ஷன் வந்து என்ன பண்ணணும்? மூவ் பண்ண விடாம தடுக்கணும். அவன் தெளிவாக கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல, மூவ் ஆகக்கூடாது, டஸ் நாட் மூவ்னு கொடுத்துட்டாங்க. டஸ் நாட் மூவ்னா ரெஸ்ட். இதப்பா டஸ் நாட் மூவ்னா ரெஸ்ட். அப்போ ரெஸ்ட்னா நெட் ஃபோர்ஸ் 0. அப்போ நெட் ஃபோர்ஸ் 0னா பேலன்ஸ் பண்ணணும். அப்போ யாரெல்லாம் பேலன்ஸ் பண்ண முடியும்? யார் பிரிசமை தள்ளுறா? யோசிச்சு பாரு. இந்த பிரிசமை யார் தள்ளுறா? சார் இந்த என் சைன் டீட்டா தான் சார் தள்ளுது. அப்போ அது தள்ளுதுன்னா ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணணும்? அதுக்கு ஆப்போசிட்டாக ஆக்ட் ஆகி ஃப்ரிக்ஷன் வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக ஆகி தடுக்கணும். என்ன ஃப்ரிக்ஷன்? ரெஸ்ட்ல இருந்தால் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அப்போ பேலன்ஸ் பண்ணா அப்போ தட் ஃபோர் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல். He's asking the question. உனக்கு இந்த என்னோட ஃபார்முலா ஆல்ரெடி உனக்கு தெரியும். என் வந்து எம்ஜி காஸ்டிட்டாவா? நீ அது கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் வந்து எம்ஜி காஸ்டிட்டான்னு படிச்சிருக்கோமா நம்ம? என் வந்து எம்ஜி காஸ்டிட்டான்னு படிச்சிருக்கோமா? அப்போ எம்ஜி காஸ்டிட்டா இன்டூ சைன் டீட்டான்னு வரும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எம்ஜி சைன் டீட்டா காஸ்டிட்டா என்ன எழுதிக்கலாம்னா சைன் 2 டீட்டா பை 2ன்னு எழுதிக்கலாம். அப்போ அந்த ஸ்டாட்டிக் இதுதான் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதாப்பா? எப்படி கொஸ்டின்? இவன் தள்ளுறான்னு பார்த்தாச்சு. பிரிசமை தள்ளுறது அதுக்கு ஈக்குவலாக ஃப்ரிக்ஷன் வந்து தடுத்துரும். அதுதான் பார்த்தீங்கன்னா இது வந்துடும். ஓகேங்களாப்பா? கிளியரா? ஸோ ஆங்கிள் ஒன்றும் இல்லையா? ஆங்கிள் இங்கே இருக்கப்பா, இந்த ஆங்கிள் டீட்டாவாப்பா. இது இன்க்ளைண்டுக்கும் ஹரிசாண்டலுக்கும் டீட்டாவா? பேர் மாறலன்னா ஆங்கிள் மாறுது. இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் வரையணும். இப்போ இந்த ஆங்கிள் அவ்வளோதான் இருக்கும். இதுவும் இன்க்ளைண்டு, இதுவும் ஹரிசாண்டல். அப்போ இது டீட்டா வருமாயா? அடுத்து எண் எப்போவுமே எப்படி இருக்கும்? எண் வந்து இந்த இடத்துல இந்த இன்க்ளைண்டுக்கு இந்த எண் வந்து எப்போவுமே பர்பண்டிகுலராக இருக்கும். புரியுதா? இந்த எண் வந்து பர்பண்டிகுலராக இருக்கும். கரெக்டா? அப்போ பர்பண்டிகுலர்னா இது டீட்டானா இங்கே பாருப்பா, இந்த மொத்த ஆங்கிள் இருக்குல்லப்பா, இந்த பாரு, இந்த முதல்ல புரிஞ்சுக்க. இந்த ஆங்கிள் வந்து 90, இந்த ஆங்கிள் வந்து 90. ஓகேவா? ஏன்னா பர்பண்டிகுலராக இருக்கும். எண் வந்து பர்பண்டிகுலராக இருக்கும்.
இந்த 90 டிகிரியில் டீட்டா போயிடுச்சு, இந்த டீட்டா வந்து போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 90ல் டீட்டா செலவாயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 90 மைனஸ் டீட்டா இருக்குமா? அப்போ நீ இதை இங்கே கொண்டு போனேன்னு வச்சுக்கேன், என் காஸ் 90 மைனஸ் டீட்டான்னு வருமா? காஸ் 90 மைனஸ் டீட்டா சைன் டீட்டான்னு வந்துடும். நீ அப்படி கூட போட்டுக்கலாம். அப்போ இந்த காம்பனண்ட் வந்து ஏன்னா டீட்டா டச்சில் இருக்குது, அப்போ காஸ் 90 மைனஸ் டீட்டா சைன் டீட்டா. அப்படி இந்த பக்கம் கொண்டு வந்தால் என் சைன் 90 மைனஸ் டீட்டான்னு வரும், சைன் 90 மைனஸ் டீட்டா காஸ் டீட்டா. Is the guy. பிளாக் மூவ் ஆகக்கூடாதுனால அன்பு செல்வன் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஃப்ரிக்ஷன் தான் ஆக்ட் ஆகும்? நெக்ஸ்ட் ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ரெஸ்ட்ல இருந்தால் எப்படிப்பா? ரெஸ்ட்ல இருந்தாலே அது இனிஷியல் ஃப்ரேம் ஆயிடும். அப்புறம் எங்கேயா சூடோ ஃபோர்ஸ் வரப்போகுது? கொஞ்சம் யோசிச்சு கேட்கணும், மறந்துடாதீங்கயா. சரியா? சும்மா கண்ணா அப்படின்னு கேள்வி கேட்டுறக்கூடாது. நம்ம யோசிச்சு சார் சொன்னாங்க ரெஸ்ட்ல இருந்ததுன்னா யூனிஃபார்ம் மோஷன்ல இருந்தா இனர்ஷியல் ஃப்ரேமு, ஆக்சலரேட் ஆனால் தான் நான் இனிஷியல் ஃப்ரேமு. அப்போ ஆக்சலரேஷன் இங்கே எங்கே இருக்கு? ஆக்சலரேஷனு இங்கே ரெஸ்ட்ல எல்லாம் இருக்கு. சரியா? சரி, அடுத்த கொஸ்டின். இந்த வாட்டி அவ்வளோப்பா, இது ஓரளவுக்கு நம்ம அந்த கான்டாக்ட் பாடிஸை முடிச்சிட்டோம். இப்போ இந்த இதில் சில கொஸ்டின் இருக்கு, அது மட்டும் எழுதிடுவோமா? ஓகேவா? இந்த பக்கம் நமக்கு பிளாக்கு, ஸோ இது வந்து இந்த புள்ளியோட கனெக்ட் ஆயிருக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தால் இங்கே வந்து இங்கே ஒரு புள்ளியோட கனெக்ட் ஆயிருக்கு. இது அப்படியே எப்படி வந்தால் இங்கே ஒரு என்ன, இதுவும் எம்மா இதுவும் எம்மா, இந்த ஆங்கிள் டீட்டாவா? சரிங்களாப்பா, இந்த ஆங்கிள் டீட்டாவா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, இந்த ஸ்ட்ரிங் இன்எக்ஸ்டென்சிபிள், இது மாஸ்லெஸ் அண்ட் அதே தான் மாஸ்லெஸ் அண்ட் இன்எக்ஸ்டென்சிபிள். அப்புறம் எது ஸ்மூத்துன்னு ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாமே ஸ்மூத் தான். இதெல்லாம் ஸ்மூத்தான், எல்லாமே ஸ்மூத்தான். இதுவும் ஸ்மூத்தான், இந்த இதுவும் ஸ்மூத்தான், இதுவும் ஸ்மூத் சர்ஃபேஸா. அப்படின்னா நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த, ஓகேங்களாப்பா, டென்ஷன் ஃபோர்ஸ். ஃபைண்ட் த டென்ஷன் ஃபோர்ஸ் இன் த ஸ்ட்ரிங். ஃபைண்ட் த டென்ஷன் ஃபோர்ஸ் இன் த ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரே ஒரு ஸ்ட்ரிங் தான் இருக்குப்பா. இஃப் ஸ்ட்ரிங் சேஞ்சஸ் டென்ஷன் சேஞ்சஸ்ன்னு படிச்சிருக்கோம். ஒரே ஸ்ட்ரிங் இருக்காங்கன்னா நமக்கு டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து நமக்கு இருக்கும். கரெக்டா? சரிங்களா? ஓகேங்களா? இப்போ எனக்கு என்னன்னா, இந்த டென்ஷன் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும்னா, நான் நிறைய டைம் சொல்லிட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ் கேட்குறாங்கன்னா ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும், ஃபோர்ஸ் கேட்குறாங்கன்னா ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போது மொதல் ஸ்டெப்பே ஆக்சலரேஷன். இது வரைக்கும் நம்ம போட்ட ஆதி காலத்தில் நீங்கள் எடுத்து பரட்டி பார்த்தீங்கன்னா, இதுக்கு இந்த முன்னோர்கள்லாம் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சலரேஷன் வந்து கண்டுபிடிச்சாதான் ஃபோர்ஸை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அப்போ ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கும் போது ஒரே குடும்பமாக வச்சு கண்டுபிடிப்போம். ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கும் போது ஒரே குடும்பமாக வச்சு கண்டுபிடிப்போம். டென்ஷன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கும் போது தனித்தனி குடும்பமாக வச்சு கண்டுபிடிப்போம். இது நம்ம முன்னாடி இருந்து பண்ணுறது தான். சரியா? எஸ், சேம் மாஸ். சரியா? ஸோ அப்போ நமக்கு வந்து என்ன வரும்னு நம்ம பார்ப்போமாயா? சரிங்களா? இப்போது எனக்கு தெரிஞ்சு மூவ் ஆகுமாப்பா சிஸ்டம் மூவ் ஆகுமா? அப்படி மூவ் ஆனால் எந்த பக்கம் மூவ் ஆகும்? அப்படி மூவ் ஆச்சுன்னா ஆக்சலரேஷன் எவ்வளோ? இது எல்லாமே நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ எனக்கு முதல்ல ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபோர்ஸ் வேணும்னா எனக்கு ஆக்சலரேஷன் வேணும். ஸோ ஆக்சலரேஷன் வேணும்னா நான் பார்ப்பேன், எனக்கு இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்கில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இது என்ன ஆக்சலரேஷன் இருக்குமோ, ஏன்னா இது எந்த பக்கம் ஆக்சலரேட் ஆகும்னு யோசிச்சு பாரு. ஏன்னா கண்டிப்பாக இந்த பிளாக், இந்த ஏ பிளாக்னு வச்சுப்போம், ஏ பிளாக் பி பிளாக்னு. இப்போது நீ யோசிச்சு பாரு, பி பிளாக்கை இழுக்க போகிறாங்க யார்? இந்த ஏ பிளாக்கோட வெயிட்டு தானே இழுக்க போகுது கண்டிப்பாக. அப்போ டிரைவிங் ஃபோர்ஸ் யார்? ஏ பிளாக்கோட வெயிட்டு தான் டிரைவிங் ஃபோர்ஸு. ஏ பிளாக்கோட வெயிட்டு தான் என்ன ஃபோர்ஸ்ப்பா? டிரைவிங் ஃபோர்ஸு. அப்போ நமக்கு ஆக்சலரேஷன் வேணும்னா, அப்போ எனக்கு ஏ பி ஸ்ட்ரிங்கு இவங்க எல்லாரும் ஒரே குடும்பம். ஏன்? ஆக்சலரேஷன் சேம். ஏன்? இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்கு.
அப்போ நம்ம என்ன சிஸ்டமாக எடுத்துக்கலாம், இவங்க எல்லாரையும் ஒரே சிஸ்டமாக எடுத்துக்கலாம். ஏபி ஸ்ட்ரிங்லாம் ஒரே சிஸ்டம், சேம் சிஸ்டமாக எடுத்துக்கலாம். சேம் சிஸ்டமாக எடுத்துட்டோம்னாவே நமக்கு ஆக்சலரேஷன் என்ன ஃபார்ம்லப்பா, நெட் ஃபோர்ஸ் பை வந்துடும். நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ், நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். நெட் டிரைவிங் ஃபோர்ஸ், யார் அதை ட்ரைவ் பண்ண போகிறா, கண்டிப்பாக தொங்க விட்டது தான் இந்த இன்க்ளைனில் இருக்கல ஏ பிளாக்கு, அவன் தான் இழுக்க போகிறான். அப்போ அவனுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும், அவன் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து இழுப்பாங்க, mg sin θ. நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் இல்லையா, mg இன்க்ளைன்டு பிளேனில் இருக்குது, mg sin θ டிவைடட் பை நமக்கு டோட்டல் மாஸ். டோட்டல் மாஸ் எவ்வளோ, m + m. ஓகேவா, அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும், g sin θ by 2. இதுதான் ஆக்சலரேஷன். அப்போ இது எவ்வளோ ஆக்சலரேட் ஆகுதோ அதே ஆக்சலரேஷனில் தான் நமக்கு எது இருக்கும், இது இருக்கும். கரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதா? ஸோ mg sin θ by 2. ஓகேங்களா? ஓகே, நமக்கு தேவை டென்ஷன் ஃபோர்ஸ். ஸோ அப்போ தட் ஃபோர் இந்த ஏ பிளாக்கு எவ்வளோ ஆக்சலரேட் ஆகுதோ அதே ஆக்சலரேஷன் தான் இந்த பிளாக்கு இந்த பக்கம் ஆகும். கரெக்டாக பிடிச்சி இழுத்துரும். இப்போ டென்ஷன் ஃபோர்ஸ்னால் தனித்தனியாக ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். நீங்கள் ஏ பிளாக்கையும் எடுத்துக்கலாம், பி பிளாக்கையும் எடுத்துக்கலாம். இப்போ நான் பி பிளாக் எடுத்துக்கிறேன், ஏன்னா அதில் தான் கம்மியான ஃபோர்ஸ் இருக்கும். ஏன்னா இங்கே எடுத்திங்கன்னா போட்டுக்கலாம், ஏன்னா இங்கே 2 ஃபோர்ஸ் வரும். இங்கே என்ன ஃபோர்ஸ் வரும்னா mg sin θ வரும், தனித்தனி சிஸ்டமாக எடுத்தா. இந்த பக்கம் ஸ்ட்ரிங்கு கனெக்ட் ஆயிருக்கு, ஸோ அப்பில் கனெக்ட் ஆயிருக்குன்னா அப்பில் பிடிச்சி இழுக்கும். இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடு கனெக்ட் ஆயிருக்கு, அப்போ லெஃப்ட் சைடு பிடிச்சி இழுக்கும். இங்கே பாருங்க, ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்குது, ஃப்ரிக்ஷன் இல்லை ஸ்மூத்துன்னு கொடுத்ததுனால. இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதுதான் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அப்போ இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் டென்ஷனு. சார் நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுது, டென்ஷன் மட்டும்தான். ஆக்சலரேஷன் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் இருக்குது, அப்போ ப்ளஸ் டி. நெட் ஃபோர்ஸோட ஃபார்முலா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். அப்போ தட் ஃபோர் வந்து டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா m இன்ட்டு ஏ கண்டுபிடிச்சிட்டோம், g sin θ by 2. அவ்வளோதாயா, சரியா? எகெயின் நான் போட்டதையே திரும்ப தான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். உங்கள் மைண்டில் நான் வந்து ஸ்ட்ராங்காக பதிய வைக்கிறேயா. சார் வந்து இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்கும்போது ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா ஆக்சலரேஷன் கேட்குறான், ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறாரு. ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கும் போது ஒரே குடும்பமாக வச்சு கண்டுபிடிக்கிறாரு. அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் தனித்தனி சிஸ்டம் வச்சு டென்ஷன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறான்னு உன் மைண்டில் ஸ்ட்ராங்காக பதிய வைக்கிறையா, சரியா? அதை மறந்துடாது. அப்போ நீங்கள் ஒரு புது ப்ராப்ளம் ஏதாவது நீங்கள் பார்க்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும், சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், ஓகே. நெக்ஸ்ட் என்ன 7 ஆயிடுச்சு, அடுத்த கொஸ்டின். அப்போ நீங்கள் ஒரு கொஷின் ட்ரை பண்ணிட்டு வரீங்களா, நான் ஒரு கொஷின் கொடுக்கவா, நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா, இதே மாதிரி கொஷின் கொடுக்கவா? கொடுக்கலாமா? ஒரு நிமிஷம். இதே மாதிரி கொஷின் தான், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து 2 kg, இந்த வாட்டி மாஸ் கொடுத்துறாங்க. இது 2 kg, இந்த ஆங்கிள் வந்து 53 டிகிரி. ஓகேங்களா, 53 டிகிரி. ஸோ இது புள்ளியில் கனெக்ட் ஆகி அப்படியே வந்து இங்கே ஒரு புள்ளி, அதே தான் அப்படியே வந்து ஓகே, இங்கே ஒரு பிளாக்கு. இது எவ்வளோனா 1 kg, இதுக்கெல்லாம் 1 kg, 1 kg. ஸோ அகெயின் வந்து இது ஸ்மூத், இது வந்து ஸ்மூத்து, இதுவும் ஸ்மூத்து, இதுவும் ஸ்மூத்து. ஓகே, ஸோ ஃபைண்ட் த டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஃபைண்ட் த டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங். Find the tension in the string. You try. Okay. Next. இதுக்கப்புறம் இதுவும் சூப்பர் கொஸ்டின், சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ இந்த ஆங்கிள் 37 டிகிரி, இங்கே 2 kg. ஓகே, இங்கே F வந்து இன்க்ளைண்டா இருக்கு. ஓகே, ஸோ திஸ் ஆங்கிள் 37 டிகிரி, 37 டிகிரி. ஓகே, 37 degree. Okay, so a block on
பிளாக் வந்து ரெஸ்டிங் ஆன் ஸ்மூத் இன்க்ளைன் பிளேன். என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஆக்சலரேஷன் ஆஃப் த பிளாக் கேட்குறாங்க. இப்போ அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, ஓகேவா, ஒரு பிளாக் வந்து பிளாக் ரெஸ்டிங் ஆன், பிளாக் வந்து ரெஸ்டிங்கில் இருக்குது ஆக்சுவலாக, ரெஸ்டிங் ஆன் ஸ்மூத் இன்க்ளைன்டு பிளேன், ஸ்மூத் இன்க்ளைன்டு பிளேனில் இருக்காப்பா, ஓகேவா. அண்டு எஃப் வந்து ஆக்ட் ஆகுதான், அதுக்கப்புறம் எஃப் வந்து இன்க்ளைன்டு பிளேன் இஸ் ஆக்டட் அப்பான், இப்படி எழுதிக்கலாமா, இஸ் ஆக்டட் அப்பான், அது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஆக்டட் அப்பான், ஓகேவா, ஆக்டட் அப்பான் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 20 நியூட்டன், ஃபோர்ஸ் வந்து 20 நியூட்டன், ஓகேங்களா. ஃபைண்டு ஆக்சலரேஷன் ஆஃப் பிளாக், ஃபைண்டு ஆக்சலரேஷன் ஆஃப் பிளாக், ஃபைண்டு ஆக்சலரேஷன் ஆஃப் பிளாக். கரெக்டு, டென்ஷன் வந்து கரெக்டு, ஜோதிஷ் கரெக்டுப்பா, 16/3 கரெக்டு, கரெக்டு 16/3 கரெக்டுப்பா ஆன்சர். யாரெல்லாம் பாப்பா டக்குன்னு போட்டாங்க பார்த்தியா, 16/3 கரெக்டு. இந்த கொஸ்டின் பிளாக் வந்து ரெஸ்ட்ல இருக்கு, இப்போ ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, இந்த ஃபோர்ஸ்னால எவ்வளோ ஆக்சலேஷன் கேட்குறாங்க, அது ஸ்மூத்தில் இருக்கு, ஆக்சலேஷன் ஆஃப் த பிளாக் கேட்குறாங்க. இதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் தான் இருக்குது, அவ்வளோதான். ஒரு 2 கொஸ்டின் இருக்காடா, சரி ஓகேங்களா. பார்ப்போமா. 16/3 கரெக்டுப்பா, டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து 16/3. கவனிக்கலாமா, ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையலாமா. பிளாக் என்ன கேட்குறாங்க, ஆக்சலரேஷன் ஆஃப் பிளாக். ஓஹோ, எங்கள் மந்திரத்தையே நீ கேட்குறியா, எங்கள் மந்திரம் என்ன தெரியுமா, நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். அப்போ நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். யாருக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம், பிளாக்கோட தானே கேட்குறாங்க, அப்போ பிளாக்குக்கு வரைஞ்சிடலாமா ஃப்ரீ பாடி டயக்ராமு, சரிங்களா. இப்போ பிளாக்குக்கு வரைஞ்சிங்கன்னா என்ன இருக்கும், பிளாக்குக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல நமக்கு பிளாக் இருக்குது. ஸோ இது எவ்வளோ கேஜின்னு கொடுத்துருக்காங்கன்னா 2 kgப்பா, 2 kg தானே, 2 kg. இப்போ நமக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, இந்த ஆங்கிள் எவ்வளோ, இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 37அப்பா, 37 டிகிரி, ஓகேங்களா. இந்த பக்கம் எஃப் கொடுக்குறாங்களா. இப்போ இது நம்ம 2 காம்பனண்டாக பிரிச்சிடலாமா. அப்போ என்ன பண்ணலாம், இந்த பக்கம் 20 sin cos 37, 20 cos 37 டிகிரி, ஓகே, 20 cos 37, இந்த பக்கம் 20 sin 37, இதுதான் நம்ம கொடுத்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ cos 37 எவ்வளோ வரும், cos 37 டிகிரி, cos 37னா நமக்கு எவ்வளோப்பா 4/5 வரும். 4/5 போட்டிங்கன்னா 1 4 16 நியூட்டன் வரும். இது 20 sin 37னா 3/5 வரும். 1 4னா 12 நியூட்டன் வருது. இது ஓகே. இது இல்லாமல் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா நமக்கு தெரியும், டிஃபால்ட்டாக நமக்கு தெரியும் இல்லையா, mg cos θ ஆக்ட் ஆகும். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஒரு mg sin θ இருக்கும், இது இல்லாமல் ஒரு n இருக்கும், இவ்வளோ ஃபோர்ஸஸ் வந்து அந்த பிளாக் மேலே ஆக்ட் ஆகும். ஸோ கான்டாக்டில் இருக்கிறதுனால அந்த n ஃபோர்ஸு, மாஸ் இருக்கிறதுனால இந்த 2 கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, அப்புறம் நம்ம கொடுத்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு. இப்போது பிளாக்கு அப்படி ஆக்சலரேட் ஆனால் எந்த பக்கம் ஆக்சலரேட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், கரெக்டாக. அப்போ இந்த பக்கம் இந்த பிளாக்கை இந்த பக்கம் mg sin θ, m எவ்வளோ 2, g எவ்வளோ 10, sin 37 டிகிரி, sin 37 டிகிரி வேல்யூ எவ்வளோ, அப்போ நமக்கு இது 20, இந்த வேல்யூ 20 × sin 37 வந்து 3/5, அப்போ 1 4 12 நியூட்டனா. அப்போது இந்த பக்கம் எவ்வளோப்பா நமக்கு mg sin θ வந்து 12 நியூட்டன், இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கிறது 60 நியூட்டன். அது சரி, அப்போ இந்த பக்கம் மூவ் ஆகுப்பா பிளாக் வந்து அதிகமான ஃபோர்ஸ் பக்கம் மூவ் ஆகிடும். இந்த பக்கம் ஒயில எங்கே மூவ் ஆக போகுது, ஒயில தான் மூவ் ஆகாது. இந்த பக்கம் நமக்கு எவ்வளோ இருக்கு பாருக்கு, n இருக்கா, இந்த பக்கம் எவ்வளோ பாருக்கு n. இது நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இல்லை, ஆக்சலரேஷன் நம்ம போடும்போது. ஃப்ரிக்ஷனும் இல்லை, ஃப்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்களா பார்த்தீங்கன்னா, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்லாம் கொடுக்கலையா, கொஷினில் வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் கொடுக்கல, சரியா. அப்போ எவ்வளோ ஆன்சர் வரும், நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸு. அப்போ இந்த பக்கம் ஆக்சலரேட் ஆகும், கண்டிப்பாக இந்த பக்கம் ஆக்சலரேட் ஆகும், ஓகேவா. அப்போ நமக்கு தட் ஃபார் ஆக்சலேஷன் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் வந்து +16 -12 டிவைட் பை டோட்டல் மாஸ் வந்து 2. என்னையா முக்கியம் முடிஞ்சிருச்சு ஆன்சரு. ஸோ 4/2, அப்போ 2 m/s².
2 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். சரி, அப்போ ஆக்சலேஷன் வந்து நமக்கு 2 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். கொஸ்டின் காட்டணுமா? டென்ஷன் 16/3 காட்டப்போம். ஈஸியான கொஸ்டின் தான், கஷ்டமான கொஸ்டின்லாம் இல்லை இது. நீங்களே போட்டுக்கலாம் போல, நான் போட்டேன். சரி, இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் பண்ணிக்கலாமா? ஓகேவா? ஈஸியான கொஸ்டினாக தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, என்னென்னலாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு எந்த பக்கம் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் அது மூவ் ஆக போகுது, அவ்வளோதான். சரி, அடுத்து ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், இது டபுள் டமாக்கா. எந்த ஆங்கிள் அதிகமாக இருக்குது? அப்பா அது 53. சரியா, இந்த ஆங்கிள் வந்து அதிகமாக இருக்குது, இந்த ஆங்கிள் பக்கம் இந்த ஆங்கிள் கம்மியாக இருக்குது. 37 டிகிரி 53 டிகிரி. ஓகே, என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 53 டிகிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆக்சலரேஷன் எந்த பக்கம் இருக்கோ அது ப்ளஸ்ஸியா, ஆக்சலரேஷன் எந்த பக்கம் ஆப்போசிட்டாக இருக்குது மைனஸ்யா? என்னப்பா இப்போ வந்து கேட்குறீங்க இவ்வளோ சம்மன் நடத்துனதுக்கப்புறம்? விஸ்வஜித், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து நம்ம தான் நிறைய தடவை சொல்லிட்டேப்பா, ஆக்சலரேஷன் எந்த பக்கம் இருக்கோ அது ப்ளஸ், ஆக்சலரேஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது மைனஸ்னு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த பிளாக்ஸ். ரொம்ப லேட் இந்த கொஸ்டின், ஏன்னா இந்த எக்கச்சக்க கொஸ்டின் அப்படி நடத்திருக்கோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த பிளாக்ஸ் அண்டு அந்த இன்க்ளைன்டு சர்ஃபேஸ். கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கப்பா, மியூ கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.25 கொடுத்துட்டாங்க கொஸ்டினில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கோட மாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 பிளாக் இருக்குது, இங்கே ஒரு பிளாக்கு, இதோட மாஸும் என்னடா 2 மாதம் ஒரே மாதம் ஆயாது, ஒரே மாதம் சாப்பிடும். இதுவும் எம் தான். இது அப்படியே இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் அதே மாதம் தொங்க விட்ருக்காங்க. ஃப்ரிக்ஷன் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கா, வந்து தெளிவாக கொடுத்துட்டானே. இதுவும் அதே எம் தான், மாஸ் வந்து சேஞ்சஸ் கிடையாது. 50 டிகிரி. ஓகேவா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, கொஸ்டின் வந்து இல்லைப்பா, 2 பக்கம் வேறு வேறு மாசப்பா. ஒரே நிமிஷம்ப்பா, இது எழுதுனதே சரியாக எழுத மாட்டேன். கேபிட்டல் எம் வந்து இது ஸ்மால் எம்ப்பா, இதுதான் கொஸ்டின். இது வந்து 10 kgப்பா, இது வந்து 10 kg. ஓகேங்களா? இது வந்து 10 kg, இது வந்து எம். கொஸ்டின் வந்து எவ்வளோ மாஸ் வந்து நமக்கு தொங்க விடணும், எவ்வளோ மாஸ், இந்த மாஸ் தான் கொஸ்டின். ஓகேங்களா? இந்த மாஸ் தான் நமக்கு கொஸ்டின். எதுக்கான கொஸ்டின் அப்படின்னா அவங்க ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சலரேஷன் ஆஃப் சிஸ்டம் வந்து 2 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. 2 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த பிளாக்கோட மாஸ் எவ்வளோ, இந்த பிளாக்கோட மாஸ் எவ்வளோ, அதான் கொஸ்டின். ஐம் டேக்கிங் திஸ் இஸ் ஏ பிளாக், ஐம் டேக்கிங் திஸ் இஸ் பி பிளாக். ஸோ இதான் கொஸ்டின். மாஸ் கண்டுபிடிக்கணும்பா, மாஸ் மட்டும் கண்டுபிடிச்சோம். ஸோ எங்கே மாஸ் இருக்கும்? ஆக்சலரேஷன் கொஸ்டினில் கொடுத்துட்டானா, இங்கே பாரு, கண்ணா லட்டு தின்ன ஆசையா மாதிரி அவனே ஆக்சலேஷன் கொடுத்துட்டானா, அப்போ மந்திரத்துல இருந்தே சம்ம ஆரம்பிக்கலாம். சம்ம எப்பவுமே ஆரம்பிக்கிறது தான் எப்படின்னு தெரியாது, அவனே வந்து பாதை போட்டு கொடுத்துட்டான், ஆக்சலேஷன் கொடுத்துட்டான். அப்போ அதுல இருந்து ஆரம்பிப்போமா? சரிப்பா, மாசை கண்டுபிடிச்சு பார்ப்போமா? மாசை கண்டுபிடிச்சு பார்ப்போமா? ஆக்சலரேஷனு என்ன வரும் நமக்கு? ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்ன சார்? நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். அவன் கேட்குறது இந்த மாஸ் தான், நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். இப்போ நம்ம ஆக்சலரேஷன் இருக்கும்போது ஒரே குடும்பம் ஆக்கிறோமா? யாரெல்லாம் ஒரே குடும்பம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சப்போஸ் நம்ம எடுத்துக்கலாம் இந்த பக்கம், இந்த எவ்வளோ மாசுன்னு தெரில, நம்ம அசம்ஷன் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் இது ஆக்சலரேட் ஆகுது, இவன் பிடிச்சி இழுக்கிறான்னு இழுத்துப்போம். இவன் இந்த பக்கம் மூவ் ஆவானா, இழுத்தா இங்கே பார்ப்பா, இந்த 10 kg கீழே இழுத்தா இந்த பி பிளாக்கு மேலே போகும். அப்போ இது ஆக்சலரேஷன். ஒரே ஆக்சலரேஷனா? கண்டிப்பாக ஒரே ஆக்சலரேஷன். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஒரே ஆக்சலரேஷனா? ஏன் ஒரே ஆக்சலரேஷனு? ஒரே ஸ்ட்ரிங்கில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஆக்சலரேஷன் சேமாக இருக்கும். அப்போ ஒரே சிஸ்டமாக எடுத்திங்கன்னா, இங்கே பாருங்கப்பா, ஒரே சிஸ்டமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நமக்கு 10 kg, இது இப்படி கனெக்ட் ஆகிருக்கு. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இது வந்து நமக்கு எம்மு,
இது வந்து நமக்கு m, this is m. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒரே குடும்பமாக்கிட்டோம். ஏன் ஒரே ஸ்ட்ரிங்கில் கனெக்டாக இருக்கனால ஒரே குடும்பமாக்கிட்டோம். இப்போ என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, ஐம் அசியூமிங் திஸ் டைரக்ஷன் ஆக்சலரேஷன், இது இந்த பக்கம் ஆக்சலரேட் ஆகும். இப்போ இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கிறது யாருன்னா இன்க்ளைன்டு பிளேனில் இருக்கிறதுனால mg sin θ. ஸோ அப்போ 10g cos θ. ஓகே, இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கிறது யாருன்னா mg sin θ. mg sin θ. sin θவை நான் cos θன்னு போட்டணும். 10g sin θ. ஓகேங்களா, இது mg sin θ. ஃப்ரிக்ஷன் வேற இருக்குன்னு சொல்லிட்டாங்களா. அப்போ இது வந்து கீழே ஆக்சலேட் ஆகிறனால இந்த பக்கம் ஃப்ரிக்ஷன் இருக்கும், அது ஆக்சலேட் ஆகிறதுனால கைனடிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும். இங்கே மேலே போகுது, அப்போ கீழே வந்து ஃப்ரிக்ஷன் இருக்கும், கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஓகேப்பா, இதுதான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்காது. ஏன்னா ஒரே குடும்பமாக இருக்கும்போது நமக்கு டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்காது. ஒரே குடும்பமாக இருக்கும்போது நமக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்காதுப்பா, டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்காது. அவ்வளோதான். வேறு ஏதாவது ஃபோர்ஸ் இருக்குமா பார்த்தீங்கன்னா இல்லைப்பா. ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, இன்னொன்று ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு, அவ்வளோதான். சரிங்களா. ஸோ டிகிரி வந்து சேம் கிடையாது. அந்த கொடுத்துட்டாலையா, ஒன்று வந்து 53, இன்னொன்று வந்து 37 கொடுத்துருக்காங்க இல்லையா. சரி, இப்போ பாருங்கள். இப்போ இந்த ஃபோர்ஸ் எவ்வளோ வரும், இந்த ஃபோர்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா, ஸோ 10 × g வந்து 10, சைன் எவ்வளோ டிகிரினா, இந்த டிகிரி எவ்வளோனா 53 சைன் 53 டிகிரி. ஓகேவா. அதுக்கப்புறம் அப்போ இது வந்து 100 × சைன் 53 வந்து பார்த்தீங்கன்னா 4/5, அப்போஸ் வந்து 4/5 வரும். ஓகேவா. அப்போது எவ்வளோ வரும்னா 1 20 80 நியூட்டன் வந்துடும் இது. ஓகே, இது நமக்கு தெரியாது. அடுத்து கைனடிக் ஃப்ரிக்ஷன். கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து μkn. கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்போ μkn. அப்போ μk வந்து 0.25. n வந்து பார்த்தீங்கன்னா mg cos θ. என்னென்னப்பா நமக்கு mg cos θ. n வந்து என்ன நமக்கு mg cos θ. இப்போ இந்த m வந்து இப்போ நீங்கள் எங்கே போட போகிறீங்கன்னா, n வந்து இப்போ ஏ பிளாக்கு போடுறேன்னு வச்சுக்கோ, ஏ பிளாக்கு. அப்போ இங்கே மாஸ் ஆஃப் த ஏ பிளாக் போடணும். அப்போ நமக்கு 0.25னா 1/4. ஏ பிளாக்கோட மாசு 10, ஜியும் 10. காஸ் θவா, n வந்து mg cos θவா, காசு 53 டிகிரி, காசு 53 டிகிரி. அப்போ எவ்வளோ வரும்னா, ஸோ இது ஒரு 1/4, இது ஒரு 100, இது ஒரு காஸ் 53 வந்து 3/5. அப்போ 1, இது ஒரு 20, ஸோ அப்போ வந்து 1, இது ஒரு 5, இது வந்து 15 நியூட்டன். இந்த ஃப்ரிக்ஷன் வந்து 15 நியூட்டன்பா. இந்த இடத்துல இருக்கல, இது வந்து 15 நியூட்டன் ஃப்ரிக்ஷன். இது நமக்கு ஏ பிளாக்ல பார்க்குறது. இதே பி பிளாக்ல எவ்வளோ ஃப்ரிக்ஷன் பார்க்கணுன்னா, பி பிளாக்ல ஃப்ரிக்ஷன் பார்க்கணுன்னா எம் தெரியணுமே இல்லைப்பா. எம் தெரியணும்ல, எம் தெரிஞ்சால் தான் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. சரி, ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். இந்த கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து பி பிளாக்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே μkn, அது பி பிளாக்கு. μk வந்து அது 0.25 இன்ட்டு இந்த இது வந்து mg என்ன வரும், mg cos θ. இப்போ இதுலேயே கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 0.25, m தான் தெரியாது, g வந்து 10, காஸ் வந்து எவ்வளோ டிகிரினா 37 டிகிரி. கரெக்டாக. அப்போ நமக்கு என்ன வரும்னா, இங்கே 0.25ன்றது 2.5 எழுதிக்கலாம்யா. இல்லை 1/4 கூட எழுதிக்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. m × 10 × cos 37 வந்து 4/5. cos 37 அளப்பா 4/5. இப்போ 1, இது 2, இந்த 4, இந்த 4. இப்போ இது வந்து 2mனு வந்துருச்சு. இதுதான் கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்டிங் ஆன் த பி பிளாக். அப்போ தட் ஃபோர் ஆக்சலரேஷன் வந்து நம்ம கொடுத்துட்டானா, ஆக்சலரேஷன் வந்து நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸா. இந்த நெட் ஃபோர்ஸ் என்னன்னா, இங்கே பாரு, இதுதான் முக்கியமானது. நெட் ஃபோர்ஸ் என்னன்னா, இங்கே பாரு, இது ஆக்சலரேஷன் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸு, அது எவ்வளோ 80. அப்போ ப்ளஸ் 80. ஃப்ரிக்ஷன் வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ ஃப்ரிக்ஷன் வந்து எவ்வளோ பார்த்தோம், 15 பார்த்தோமா. ஃப்ரிக்ஷன் வந்து 15 பார்த்தோம். இது இல்லாமல் இங்கே பாரு, இது ஆக்சலேஷன் டைரக்ஷனில் யார் இருக்கா, இவங்க 2 பேருமே ஆக்சலேஷனுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்காங்க. அப்போ 2 பேருமே மைனஸில் தான் வருவாங்க. அப்போ மைனஸ் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ 2m. ஓகேவா, ஃப்ரிக்ஷன் வந்து 2m. இப்போ mg sin θ எவ்வளோ அது தெரியாதோ. அப்போ இது என்ன பண்ணிக்கலாம், mg வந்து 10, sin 37 வந்து 4/5அப்பா, 3/5. அப்போ இங்கே காஸ் 37 எவ்வளோ போட்டுப்பா, கரெக்டாக போட்டோம். இங்கே 1, இது 2 அடிச்சிங்கன்னா 6m வரும். இது வந்து 6m. அப்போ இந்த ஆன்சர் வந்து 6m. இதுவும் -6m. ஏன் ரெண்டுமே மைனஸ் போட்டிருக்கேன், ஏன்னா ரெண்டுமே ஆக்சலேஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஓகேவா. டிவைட் பை டோட்டல் மாஸ். டோட்டல் மாஸ் எவ்வளோ, டோட்டல் மாஸ் வந்து 10 + mப்பா. டோட்டல் மாஸ் வந்து 10 + m. ஸ்ட்ரிங்குக்கு மாஸ் இல்லை. இந்த ஆக்சலேஷன் கொஸ்டினில் கொடுத்துட்டான் 2ன்னு. இந்த ஆக்சலேஷன் வந்து 2ன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டான். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 × 10 + m =
80 15 65 10 75 65 65 minus 8m. அப்போ நமக்கு இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20 plus 2m equal to 65 minus 8m. ஸோ ஒரு சைடு எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா 10m equal to 65 minus 20 45. அப்போ 10m. அப்போ ஆன்சர் வந்து 4.5 kg. You got it? Yeah, I got it. Yeah, 4.5 kg. Clear, students? Again மந்திரம் ஓகேப்பா. ஸோ மாஸ் வந்து 4.5 kg. ஓகேப்பா. ஏன் திரும்ப தெளிவாக ஒன்றுமே பண்ணலண்ணா இங்கே நான் ஒன்றுமே பண்ணல. இங்கே பாருங்க திரும்ப தெளிவாக சொல்கிறேன். எல்லா கொஸ்டினையும் ஒரே மாதிரி தான் அப்ரோச் இருக்குது. ஒரே குடும்பமாக்குறோம், அவங்க மேலே எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுக்குறோம். டென்ஷன் ஃபோர்ஸ் ஏன் எடுக்கலாம்? டென்ஷன் வந்து குடும்ப உறுப்பினர் கொடுக்கறத எடுக்கக்கூடாது. அதாவது சிஸ்டம் கொடுக்குற ஃபோர்ஸை எடுக்கக்கூடாது, டென்ஷன் ஃபோர்ஸை எடுக்கக்கூடாது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் ஃப்ளோர் கான்டாக்டில் இருந்துச்சுல, அவன் வேற ஆள். ஃப்ளோர் வந்து குடும்பம் இல்லை. இந்த குடும்பம் யாரு? ஸ்ட்ரிங்கு, ஏ பிளாக்கு, பி பிளாக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, கரெக்ட். ஸோ இதோட நம்ம முடிச்சுப்போம். மீதி கிளாஸ் நம்ம காலையில் பார்ப்போம். நன்றிகள் பல. காலையில் சந்திப்போம். இதுக்கப்புறம் இனர்ஷியல் ஃப்ரேம், நான் இனர்ஷியல் ஃப்ரேம் பற்றி நம்ம காலையில் பார்க்குறோம். அது முடிச்சிட்டோம் அப்படின்னா ராக்கெட் ப்ரொபோர்ஷன் தான் இருக்குது. ராக்கெட் ப்ரொபோர்ஷன் முடிச்சுட்டு ஸ்ப்ரிங் ப்ராப்ளம் முடிச்சிட்டோம்னா சாப்டர் முடிஞ்சிடும். சரியா? சென்று வருகிறேன். காலையில் பார்ப்போம்.